ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி 14/12/2024 இன்று மக்கள் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்னா அரசும் அரசு அதிகாரிகள் தான் காரணம். ஏன்னா போன வருஷம் 2023 டிசம்பர்லேயே தாமிரபரணி ஆற்று பாலத்துக்கு உடஞ்சிருச்சு. ஏரல் பாலமும் உடஞ்சிருச்சு, ஆத்தூர் பாலமும் உடஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம், ஏரல்லையும் ஆத்தூர்லேருந்தும் அந்த உயர்மட்ட பாலம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா 10 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்கும். அந்த பாலம் உடைச்சிருச்சு. ஆனால் 60 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பக்கத்தில் உள்ள பாலம் இன்னும் போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோ உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதை அரசு இயற்கை சீற்றம்னு ஈஸியாக கடந்து போயிடுது. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த பாலம் இயற்கை சீற்றத்தில் தான் இருக்குது. அது எப்படி உடையாமல் இருக்குது? அன்னைக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசும் அரசு அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறையாக இருந்தாங்க. ஊழல் இல்லாமல் நேர்மையாக கட்டினாங்க. அதனால் அந்த பாலம் உறுதித்தன்மையோட அழகாக இருக்குது. இந்த பாலங்கள் கட்டுறதுக்கு அரசு எவ்வளவு நிதி ஒதுக்குது, அந்த நிதியை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக்களுக்கு எந்த வெளிப்படைத்தன்மையை எதுவுமே சொல்கிறதில்ல. மொத்தமாக 20 கோடி 50 கோடின்னு போட்டுருதீங்க. ஆனால் அதை என்ன முறையில் நீங்கள் கட்டுறீங்கன்னு அந்த இயற்கை சீற்றத்தில் தான் தெரியுது. இல்லை நீங்கள் நல்லா கட்டணும்னு நீங்கள் சொன்னாலுமே எப்படி அது உடையுது? பக்கத்தில் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாலம் இருக்குது. அது உடையில நீங்கள் கட்டின பாலம் எப்படி உடையுது? இன்றைக்கி திருச்செந்தூர் ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்குது. 6 படை வீடுகளில் ஒன்றான முருகன் கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஒன்று இங்கே இருக்குது. பெரும்பாலும் வட மாவட்டங்கள்லேருந்து திருச்செந்தூருக்கு வர்ற பக்தர்கள் ஃபுல்லாக தூத்துக்குடி வழியாக தான் வர்றாங்க. அப்போ இந்த ஒரு பாலம் எவ்வளோ முக்கியமானதுன்னு அரசுக்கு தெரிய தான் செய்யும். அரசு மட்டும் இல்லை, அரசு அதிகாரிங்க அதில் பொறியாளர்கள், இன்ஜினியர் உண்டு. அந்த இன்ஜினியர்களுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன வேலைன்னே தெரியல. ஒரு இடத்துல தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது, பழைய பாலம் என்ன உறுதித்தன்மையில் இருக்குது, அப்போ அடுத்தால புது பாலம் கட்டும்போது அது எவ்வளோ உறுதியோடு நம்ம கட்டணும் அப்படிங்கிற கால்குலேஷன் பண்ணாமல் சும்மா ஏதோ மணலை போட்டு மூடிட்டா போதுன்னு வேலை பார்க்குறாங்களா? இல்லை, புரியல. மக்களுக்கு எதுவுமே புரியல. இன்னுமே மக்கள் ஓட்டு போடுறதுக்கு 1000 ரூபா கிடைச்சா போதும், யாருனாலும் போடலாம், அந்த ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு தக்கனதான் இந்த நிலை மாறணும்னா மக்கள் மனநிலை மாறணும். எந்த இடத்துல என்ன தப்பு செஞ்சாலும் அதை கேட்குற தைரியம் வேண்டும். இல்லை கேட்குற தைரியம் இருந்தவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன நடந்தால் நமக்கு என்னன்னு யாரும் ஒதுங்கி போகாதீங்க. ஒன்று மட்டும் புரியல, கவர்மெண்ட் அரசு ஊழியர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல யாருக்கும். நேற்று ஸ்ரீவைகுண்டம் டேம் கண்காணிப்பாளராக இருக்கிற ஒரு அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து பிரிஞ்சு போகிற அந்த நீர் வழித்தடம் எந்தெந்த ஊர்னு வாசிக்கிறாரு. அதை பார்த்து தான் வாசிக்காரு. அந்த வாசிக்கிற ஊர் அவ்வளவும் அவர் வாய்க்குள்ளே நுழைய மாட்டேக்கு. அந்த ஊர்லாம் அவர் புதுசாக வாசித்த மாதிரி இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறவர் கூட என்ன பண்ணுவார்னா, அவர் பஸ் எந்த ரூட்டில் போதோ அந்த வழித்தட பேரை பூரா அழகாக சொல்லுவார், பார்க்காம சொல்லுவார், அழகாக சொல்லுவார். ஆனால் ஒரு வாழ்க்கை பூரா ஒரு வேலையில் இருக்கிற அரசு அதிகாரி ஒரு நீரோட வழித்தடம் எந்தெந்த ஊர். ஒரு சாதாரண குடிமகனாக அரசு அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரசு 5 வருஷத்துக்கு ஒரு நேரம் மாறி மாறி வரும். ஆனால் அரசு அதிகாரிகளை நீங்கள் வாழ்க்கை பூரா அங்கே தான் இருக்க போகிறீங்க. அதனால் மக்கள் மேலே ஒரு அக்கறையோடையும் உங்கள் வேலை மேலே ஒரு அர்ப்பணிப்போடு கொஞ்சம் வேலை பாருங்கள். இயற்கை சீற்றம்னா அதில் எப்படிலாம் மக்களை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நல்வழிப்படுத்துங்க. வருஷம் இதே தான் நிலைமையாக இருக்குது. அதை மாறணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முக்கியமாக அரசு அதிகாரிகளுக்கு சேர்கிற மாதிரியும் நிறைய பொதுமக்களுக்கு சேர்கிற மாதிரியும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. திருச்செந்தூர்லேருந்து முத்துசெல்வன். வணக்கம்.